தளபதியுடைய கோட் மூவிலேருந்து ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டரை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரியே இருந்துச்சு. வெங்கட் பிரபு இந்தாண்ட விஜய் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மேக்கிங்கை தான் இப்போ போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதியுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆனால் அவருடைய 60வது மூவிக்கு மேலே ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே எந்த மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு சில போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் தளபதியுடைய கோட் மூவில இருந்தும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி மேக் பண்ணாங்களோ அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஒரு சைடில் வெங்கட் பிரபுவும் ஒரு சைடில் தளபதி அப்படின்ற மாதிரியும் இப்போ இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வைரலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். தளபதியுடைய கோட் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங். ஆகஸ்ட் 15க்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மூவிக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் போடுறாருன்னு சொல்லணுமே. தளபதி கூட ஃபர்ஸ்ட் டைம் காம்போ இது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. ஜெயமரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவினா அது ஜீனியஸ் மூவி தான். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் அர்ஜுனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி வெயிட்டிங்கில் இருக்கு. வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே. அப்புறம் மார்ச் 24 12 PM இந்த மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஒரு மேஜிக்கல் மூவியாக தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோடைய பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மூவியோடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ரீசெண்டாக அந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. 2024 எண்டில் இந்த மூவி ரிலீஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தீபாவளிக்கு அப்புறம் இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமலஹாசனுடைய ஆக்டிங்கில் அவருடைய தக் லைஃப் மூவியோட ஷூட்டிங் தான் ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கா. மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. துல்கர் சல்மான் மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. இப்போ ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்ட மாதிரி ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி 2024 செகண்ட் ஹாஃப்ல தான் தேட்டரில் வரப்போகுது. அந்த வகையில் இப்போ நிறைய பேருடைய போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கமலஹாசனுடைய போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருவாங்களே. அதுக்கப்புறம் இந்த மூவி தேட்டருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தீபாவளிக்கு அப்புறம் இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்ஜே விஜயோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தேட்டருக்கு வரதா வெயிட்டிங்கில் இருக்கு. இது அவருடைய ஃபர்ஸ்ட் மூவினே சொல்லணும். ஒய்ஃப் அப்படின்னு டைட்டில் வச்சு அஞ்சலி நாயர் அவர்கள் தான் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஹேமநாதனுடைய டைரக்ஷனில் தான் இப்போ இந்த மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியும் சம்மருக்கு அப்புறம் தேட்டருக்கு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஆர்ஜே விஜய் அவர்கள் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. தனுஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பயோபிக்கில் ஆக்டிங் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இளையராஜாவுடைய ஸ்டோரியை மெயினாக வச்சு தான் இந்த பயோபிக்கும் தயாராகிருக்கு. அருண் மாதேஸ்வர் அவர்கள் தான் இந்த மூவிக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இளையராஜாவுடைய மியூசிக்கில் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா மாதிரியே தனுஷ் அவர்கள் செம்மையாக இருக்காருன்னு சொல்லணும் பார்க்கறதுக்கு. ரெண்டு பேரும் ஒரே லுக்கில் இருக்காங்களே. இளையராஜாவுடைய ஸ்டோரி அப்படின்றதுனால அவருடைய லைஃப்பில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள்லாம் மெயினாக வச்சு தான் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக அந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாகவே இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இளையராஜாவும் தனுஷ் அவர்களுடைய லுக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். தனுஷோட ஆக்டிங் மட்டும் இல்லாமல் இளையராஜாவுடைய ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு இந்த மூவி ரிலீஸ் ஆனால் தெரியுமே.